என்ஜேசியுடைய கன்வீனர், பொதுச் செயலாளர், ஏஆர்எஃப் பொதுச் செயலாளர், ஜேசியுடைய செக்ரட்டரி எஜி மிஸ்ராவுடைய தலைமையில் மத்திய அரசில் இருக்கின்ற 43 லட்சம் ரயில்வே 43 லட்சம் மத்திய அரசில் இருக்கின்ற சகோதர சகோதரிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தனியார் மையத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது, குறிப்பாக ரயில்வேயிலும் டிஃபென்ஸிலும், மற்றும் நியூ பென்ஷன் ஸ்கீமை மாற்றி கேரண்டட் பென்ஷன் ஸ்கீமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதேபோல 7வது சம்பள கமிஷனில் இருக்கின்ற 18,000 என்பதை மாற்றப்பட வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்றைய முன்தினம் மத்திய அரசு 7வது சம்பள கமிஷனை அமுல்படுத்த வேண்டும் என்ற முடிவினை எடுத்து 1 ஜூலையிலிருந்து அமுல்படுத்த வேண்டிய முடிவினை எடுத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் குறைந்த அவர்கள் இந்த 7வது சம்பள கமிஷன் என்ன பரிந்துரை செய்ததோ அதையே தான் அவர்கள் இந்த மத்திய அரசு கேபினெட் ஒப்புக்கொண்டது. அதை எதிர்த்து அகில இந்திய அளவில், குறிப்பாக ரயில்வேயில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சகோதர சகோதரர்கள் மிகப்பெரிய அளவில் அவருடைய ஒற்றுமை மற்றும் அவருடைய எதிர்ப்பினை தெரிவித்த காரணத்தினாலும், மற்ற மத்திய அரசில் இருக்கின்ற 52 துறைகளில் இருப்பவர்களும் எதிர்ப்பை தெரிவித்த காரணத்தினால் நேற்றைய தினம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸில் இருந்து எங்களை பார்க்க வேண்டும் என்று முதல் தடவையாக கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் சவுத் ஜோன் கன்வீனர் என்ற அடிப்படையில் நானும் ஆல் இந்தியா HMS தலைவர் என்ற அடிப்படையில் ராஜா சீர் அவர்களும் மற்றும் டெல்லியில் என்ஜேசி கன்வீனர் எஜி மிஸ்ரா அவர்கள் மற்ற அதை சார்ந்த மத்திய அரசில் இருக்கின்ற பெடரேஷன் தலைவர்கள் எல்லோரும் நேற்று இரவு பாரத பிரதமர் அவருடைய உத்தரவின்படி 3 அமைச்சர்கள் குழு, மத்திய அமைச்சர்கள் குழு, அதாவது உள்துறை அமைச்சர், ரயில்வே அமைச்சர், ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் ரயில்வேஸ் மிஸ்டர் சின்ஹா அவர்கள், நிதியமைச்சர் அவர்களை அந்த குழுவிடம் பேச வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்பே பாரத பிரதமரிடம் எங்களுடைய பிரச்சனையை பற்றி நாங்கள் சொன்னோம். முதலாவதாக ரயில்வேயை தனியார் மயம் செய்யக்கூடாது, மேக் இன் இந்தியா என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ரயில்வேயில் கம்பார்ட்மெண்ட்டையும் கோச்சுகளையும் மற்றும் வண்டிகளையும் இங்கேயே ரயில்வேயில் இருக்கின்ற அந்த சகோதரர்களே செய்து ஃபாரினுக்கு வெளிநாட்டிற்கு எக்ஸ்போர்ட் செய்த அந்த நிலைமை இருக்கும்போது, ரயில்வேயில் வெளிநாட்டிலிருந்து இருப்பவர்கள் தண்டவாளத்தை போடுவதோ அல்லது கோச்சுகளை செய்வதோ அதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது என்று சொன்ன உடனேயே அவர் இந்த குழுவிடம் நீங்கள் பேசுங்கள், நான் அதை பற்றி சொல்லியிருக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் ரயில்வே அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், ரயில்வே அமைச்சர் அந்த ஸ்டேட் மினிஸ்டரிடம் அவர்களிடம் நாம் பேசினோம். இந்த பிரச்சனையை தான் முதலாவதாக வைத்தோம். அந்த அடிப்படையில் அவர்கள் முதல் கட்டமாக ரயில்வேயை நாங்கள் கம்பார்ட்மெண்ட்களையும் மற்ற ஒர்க் ஷாப்பையும் அதே போல தண்டவாளங்களையும் தனியாருக்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை, அதை பற்றி நாம் ரயில்வேயில் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று பாசிட்டிவ் ஆக சொல்லியிருக்கின்றார்கள். இரண்டாவதாக அனாமலி நிறைய இருக்கின்றது. ரயில்வேயிலும் மத்திய அரசில் இருக்கின்ற சூப்பர்வைசர் அளவிலும் ரயில்வேயில் இருக்கின்ற டிரைவர்கள், கார்டுகள் மத்தியில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லெஜிட்மேட் ரைட் கிடைக்கவில்லை என்பதை அந்த குழுவிடம் நாங்கள் சொன்னோம். அதையும் உடனடியாக தீர்ப்பதற்காக கமிட்டியை அமைக்கின்றோம். அந்த கமிட்டியை நீங்கள் பேசி அதை தீர்த்துக் கொள்ளலாம். இதை நாங்கள் எப்போதுமே போடுகின்ற மாதிரி அந்த கமிட்டி இருக்கக்கூடாது என்பதை சொன்ன உடனே நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த கமிட்டி முடிவு செய்யும் என்ற உத்தரவாதத்தை அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இந்த 7வது சம்பள கமிஷன் சம்பந்தமாக நாங்கள் சொன்னோம். பத்திரிகையில் ஒரு சில பத்திரிகைகள் ஊடகங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் 157% அதிகமாக வந்திருக்கின்றது என்று சொன்னதை அவர்களுக்கு விளக்கம் சொல்லி, ஒரு அடிப்படை சம்பளம் 7,000 ரூபாய் தான் இருக்கின்றது. இப்போது எங்களுக்கு 125% டிஏ கிடைக்கின்றது. இப்போதே எங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து 6% டிஏ வந்தால் 131% டிஏ கிடைக்கிறது. இதை கணக்கு போட்டு பார்த்தாலே 16,200 ரூபாய் இப்போதே எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் கொடுத்திருப்பது 18,000 ரூபாய் தான். அந்த 18,000 ரூபாயில் 1,800 ரூபாய் எங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த 1,800 ரூபாயை 20% இன்கம் டாக்ஸ் சென்று விட்டால் 600 ரூபாய் சென்று விட்டால் எங்களுக்கு கிடைக்க போவது
1200 ரூபாய் தான் அதிகமாக கிடைக்கின்றது என்பதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு அவர்களுக்கு எடுத்துரைத்தோம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கொடுக்கின்ற அரியர்ஸ் இது வந்து கன்சியூமரல் இதில் வந்து மக்கள் வந்து அதை மத்திய அரசு ஊழியர்கள் அதை உபயோகிப்பார்கள். 60% மேல் இருக்கின்ற வேலையில் இருக்கின்ற மத்திய அரசு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் சிட்டியிலிருந்து வெளியே இருக்கின்ற காலத்தினால் அவர்கள் வீட்டிற்கு வேண்டிய புதிதாக வீடு வாங்குறதுக்கு அவர்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, இல்லது வாங்கிய கடன்களை அடைக்க வேண்டியிருக்கும். ஆகையால் இந்த பணம் எல்லாம் திரும்பி மத்திய அரசுடைய கஜானாக்கு தான் வந்து சேரும். ஆகையால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தால் 2 வருடத்தில் 3 லட்சம் கோடிக்கு மேல் ரயில்வே மத்திய அரசுடைய கஜானாக்கு திரும்பி வருகின்றது என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தோம். அதே சமயத்தில் இந்த அதிகமாக கொடுக்கப்படவில்லை, 157% கொடுக்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தினோம். அது இல்லாமல் 2,50,000 ரூபாய் அதிகபட்சம் என்று நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது அது ஒரே ஒருவருக்கு தான் கிடைக்கிறது. அதாவது கேபினட் செக்ரட்டரிக்கு மட்டும்தான் 2,50,000 ரூபாய் கிடைக்கின்றது. அதற்கு அடுத்து இருக்கவங்களுக்கு வந்து 2,25,000 ரூபாய் கிடைக்கின்றது. குரூப் டி குரூப் சி இருக்கின்றவர்களுக்கு வந்து அடிப்படையில் எந்தவித அதிகமான சம்பளம் கிடைக்கப் போவதில்லை, 3,000 ரூபாய்க்கு மேல் அதிகமாக கிடைக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக சொன்னோம். அதை அவர்கள் புரிந்து கொண்டு உடனடியாக பாரத பிரதமரை கலந்து ஆலோசித்து இரவு எங்களிடம் திரும்பி வந்து இதை பற்றி உடனடியாக கமிட்டியை போட்டு இவங்க இந்த மேட்ரிக்ஸ் அதாவது அடிப்படையில் வந்து நாங்கள் என்ன கேட்டோமோ அந்த கோரிக்கையை சதவீதத்திலிருந்து ஒவ்வொரு பேசிக் லைனருக்கும் அதை அதிகப்படுத்துகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது இல்லாமல் குறைந்தபட்ச அந்த அடிப்படை சம்பளத்தை அதாவது 18,000 ரூபாய் மாற்றி அமைக்கின்றோம், அதற்கு வேண்டிய குழுவை உடனடியாக அமைத்து அதை செய்கின்றோம் என்று சொன்னபோது அதற்கு நீங்கள் வந்து காலக்கெடு கொடுக்க வேண்டும், ஏனால் கமிட்டி என்று அமைத்துவிட்டால் அது வருட கணக்கில் சென்றுவிடும். ஆகையால் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டு இன்றைய தினம் அவர்கள் கேபினட் செயலாளர் மூலமாக எங்களுடைய என்ஜேசிஐடைய கன்வீனரும் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளரும் ஜேசிஎம் கூட்டமைப்பினுடைய செயலாளருமா இருக்கின்ற சிவபகால் மிஸ்ரா அவர்களுக்கு அபிஷியலாக கேபினட் செக்ரட்டரி அவர்கள் இந்த கடிதம் நாங்கள் பேசியதை தொடர்ந்து கடிதம் கொடுக்கின்றேன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் மெயினாக வைத்த அந்த கோரிக்கை அதாவது ரயில்வேயில் தனியார் மையத்தை கொண்டு வருவதால் 4 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது என்பதை அதை நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டும் தனியார் மையத்தை உள்ளே கொண்டு வந்தால் நாளை தினம் ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் மற்ற வேலை வாய்ப்புக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதையும் அதையும் அவர்கள் அதை செய்ய மாட்டோம் என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் இந்த அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயை மாற்றி அமைக்கின்றேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் அதே சமயத்தில் அதை தொடர்ந்து அந்த மேட்ரிக்ஸ் அந்த பேசிக் ஏற்றா போல் ஏற்றுகின்றேன் என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினாலும் அதே போல நியூ பென்ஷன் ஸ்கீமைக்காக அதை எப்படி செய்ய வேண்டும், கேரண்டீட் பென்ஷன் ஸ்கீமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னோம். அதை உடனடியாக அதை கமிட்டி போடுகின்றேன் என்ற ஒப்புக்கொண்ட காரணத்தினாலும் 52 அலவன்ஸுகளை எப்படி என்று பரிசீலனை செய்வதற்காக குழுக்களை போட்டிருக்கின்றோம். அதுவரை இந்த 52 அலவன்ஸுகளும் தொடரும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்ட காரணத்தினாலும் அது மட்டுமல்லாமல் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ற அடிப்படையில் 1,800 ரூபாய் பிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்த்து சொன்னதை அதை ரத்து செய்கின்றோம் என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினாலும் இந்த பிரச்சனைகளை அவர்கள் பாசிட்டிவாக சொன்ன காரணத்தினால் மக்களுடைய நலனை கருதி நாட்டு மக்களுடைய நலனை கருதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வேண்டிய வாய்ப்பினை மத்திய அரசு தருகிறேன் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் நாம் போராட்டம் செய்தால் காலவரையற்ற போராட்டம் நடத்தினால் ரயில்வேயுடைய தலைமையில் நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் எடுத்துரைத்ததை அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தற்காலிகமாக இந்த காலவரையற்ற பொது வேலை நிறுத்தத்தை நிறுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என்று என்ஜேசியுடைய தலைவரும் கன்வீனருமான ஏஆர்எஃப் பொதுச் செயலாளருமான சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் நேற்றைய தினம் எனக்கு சவுத் ஜோனுடைய கன்வீனர் என்ற முறையில் எனக்கு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்று காலையிலும் அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணி மத்திய அரசிடம் கன்ஃபார்ம் பண்ணி அதை இப்போது என்னிடம் சொன்னார்கள். இதை இந்த டெஃபர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் தள்ளி வைக்க முடிவு செய்திருக்கின்றோம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த
ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், மத்திய அரசில் இருக்கின்ற 52 துறையில் இருக்கின்ற அங்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள், அதைவிட என்னுடைய தொலைக்காட்சியில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், பிரிண்ட் மீடியாவில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், இங்கு மட்டும் உங்கள் மூலமாக தான் இந்த மத்திய அரசுக்கு என்ன நடக்கின்றது என்பதை நேற்றைய தினம் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள்.